ஜனவரி 9ஆம் தேதி எல்லாரும் ஜனநாயகனை செலிப்ரேட் பண்ணுறீங்க தேட்டருக்கு போய். ஜனவரி 9ஆம் தேதி ஜனவரி 9ஆம் தேதி ஜனவரி 9ஆம் தேதி எல்லாரும் ஜனநாயகனை செலிப்ரேட் பண்ணுறீங்க தேட்டருக்கு போய். ஜனவரி 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 9ஆம் தேதி எல்லாரும் ஜனநாயகனை செலிப்ரேட் பண்ணுறீங்க தேட்டருக்கு போய். ஜனநாயகன் படம் போஸ்ட்பேண்ட் ஆக போகுது. காரணம் சென்சார் சர்டிபிகேட்ல இஷ்யூ போயிட்டு இருக்கு. லாஸ்ட் இயர் டிசம்பர் 18 சென்சார் சர்டிபிகேட்டுக்காக அப்ளை பண்றாங்க. அதை டிசம்பர் 22 5 பேர் கொண்ட ஒரு டீம் அந்த படத்தை பார்த்து அதுக்கு யூவே தருவோம்னு சொல்லி ஒரு 27 கட்ஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டா தெரியல 27 கட்ஸ் தானே, ஆனா 27 கட்ஸ் தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனா அவங்க சொன்னது இந்த கட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூஏ சர்டிபிகேட் கொடுப்போங்கிற மாதிரி முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா இன்ன வரைக்கும் அந்த யூஏ சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு அவங்க இன்னும் இழுத்தடிச்சிட்டே இருக்காங்க. அதுக்கு காரணமா என்ன சொல்றாங்கன்னா, அந்த 5 பேர் கொண்ட குழுல 4 பேர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுல ஒரு ஆள் மட்டும் இந்த படத்துல ரிலீஜியஸ் டேர்ம்ஸ் நிறைய இருக்கு, இந்தியன் டிஃபென்ஸோட எம்பளமா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அந்த 5 பேர்ல ஒருத்தர் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி சிபிஎஸ்சியோட சேர்மன் கிட்ட கொடுத்துட்றாங்க. இந்த படத்துக்கு திரும்பவும் பார்த்து ரியாக்ட் பண்றதுக்கு இன்னமும் 4 வாரம், அதாச்சும் கிட்டத்தட்ட 1 மாசம் டைம் கேட்கறதாவும் சொல்லப்படுது. ஆனா ஜான் 9 படம் ரிலீஸ் ஆகணும். வேர்ல்டு வைடு எல்லாருமே இந்த படத்துக்காக ரெடியா இருக்காங்க. நிறைய பேர் டிக்கெட்டும் புக் பண்ணிட்டாங்க. இந்த சூழ்நிலையில மூவி டீம் இதை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. கோர்ட்டுக்கு போனா கண்டிப்பா கிடைச்சிருங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதாச்சும் இந்த மூவி விஷயத்துல எக்ஸ்பெக்டா இருக்கவங்க கோர்ட்டுக்கு போனா கண்டிப்பா ஜனநாயகனுக்கு தான் சாதகமா அமையுங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கோர்ட்லயுமே ஹியரிங்க தள்ளி தள்ளி தான் போட்டுட்டு இருக்காங்க லாஸ்ட் 2 நாளாவே. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஜான் 9 தான் இந்த படத்துக்கு ஹியரிங்னே சொல்றாங்க. ஆனா ஜான் 9 படத்தை ரிலீஸ் பண்ணணும். ஒருவேளை அந்த கோர்ட்ல ஜெயிச்சு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணாலுமே அன்னைக்கே அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமாங்கிறது ஒரு டவுட் தான். ஆனா இந்த படத்துக்கு நடக்கிற இஷ்யூ எல்லாமே பிளான் பண்ணி நடக்கிற மாதிரி தான் இருக்கு. டிசம்பர் 18 இந்த படத்துக்கு அப்ளை பண்ணி 22 யூஏ சர்டிஃபிகேட் கொடுப்போம்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டாங்க சென்சார் டீம். ஆனா ஜான் 5 வரைக்குமே அவங்க சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணல. சென்சார் டீம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க. அது கோர்ட்டுக்கு போது, கோர்ட்ல ஹியரிங் தள்ளி போட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட இது எல்லாமே பிளான் பண்ணி நடக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா இதுக்கு ஆப்போசிட்ல வர படம் பராசக்தி படம், அதுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனா அது ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான விஷயத்தை எடுத்து அந்த படம் பேசுது அப்படிங்கிறது. அது கண்டிப்பா ஹிந்தியில, அதாச்சும் நார்த் சைட்ல அந்த படம் ஓடுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பே இல்ல. அப்படி இருந்தும் அந்த படத்துக்கு சென்சார் போர்டு கிடைக்குது, எல்லாமே கிடைக்குதுன்னா கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. உடனே கமெண்ட் போற ஒரு 4 பேர் வந்துருவானுங்க. சென்சார் டீம் சென்ட்ரல் கவர்மெண்டோட கையில இருக்கிற தற்கொலைன்னு சொல்லி கமெண்ட் போறதுக்கு ஒரு 4 பேர் வந்துருவானுங்க எல்லா வீடியோலையும். அதே தான் நான் அவங்கள்ட்டையும் கேட்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா ஒரு படம் வருது பராசக்தின்னு, அந்த படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் ஈஸியா எப்படியோ வாங்கிடுறாங்க. ஈஸியா வாங்கிடுறாங்க நான் சொல்லல, எப்படியோ வாங்கிடுறாங்க. ஆனா இப்ப இது நம்ம உள்ளூர் அரசியல தான் மெயின் ஃபோக்கஸ் பண்ணி இந்த படம் வருது. இது ஜனநாயகன் படம், தளபதியோட லாஸ்ட் படம். அந்த படத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லல. சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரச்சனை கொடுக்கணும் நான் சொல்லல. இந்த மறைமுக கூட்டணி இந்த மாதிரியான அரசியல் பத்தி பேசுறதுக்கு நான் விரும்பல இப்போதைக்கு. உங்களுக்கு மூளை இருக்குல்ல, இந்த கமெண்ட் போடுற அந்த 4 பேருக்கு மூளை இருக்குல்ல, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒன்றும் இல்லை, பிஃபோர் இடி ஆஃப்டர் இடி பாருங்க போய் என்ன நடந்திருக்கு, எப்படி மாறி இருக்காங்க என்னங்கிறத. தமிழ்நாட்டில் ஒரு 2 கட்சி தான் பெரிய கட்சியா இருக்கு. அதுல ஒரு கட்சி கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட்டணியில இருக்காங்க. இன்னொரு கட்சி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து நிக்கிறேங்கிற பேர்ல ஒரு ஆட்டம் ஆடுறாங்கிறது நான் சொல்ல கிடையாது. ஒரு சில பேர் சொல்றாங்க, அதுக்கான ப்ரூஃபும் காமிக்கிறாங்க. ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இந்த 2 கட்சி இருக்க வரைக்கும் அந்த கட்சியால உள்ள வர முடியாது தமிழ்நாட்டுக்குள்ள. இதுல புதுசா ஒரு கட்சி வேற வருதுங்கிறப்ப அவங்க யோசிக்க தான் செய்வாங்க. அந்த புதுசா வந்த கட்சி ஒண்ணு இந்த பக்கம் நிக்கணும், இல்ல அந்த பக்கம் நிக்கணும். 2 பக்கமே நிக்காதனால இவங்களுக்கு தான் நாளைக்கு அது பெரிய பிரச்சனையா வருங்கிறனால பிரச்சனை இப்ப இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லல. நிறைய பேர் இதை பத்தி தான் பேசிட்டும் இருக்காங்க. நம்ம இங்க அந்த அரசியல் பத்தி எல்லாம் பேச வரல, படத்தை பத்தி தான் பேச வந்திருக்கோம். ஸோ படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் சரி, படம் ரிலீஸ் ஆகுறப்ப பிளாஸ்ட் தான். எவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும், நமக்கும் கண்டிப்பா ஒரு காலம் வரும், பார்த்துக்கலாம். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பே.